சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்திடுமோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி அலைபாயுதே மாதவன் ஸ்டைலிலே லவ்வ சொன்னா எப்படி இருக்கும்? தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் சாகர். நிச்சயமா திரும்பி கூட பார்க்க மாட்டா. தன்னுடைய கேள்விக்கு தானே பதிலளித்துக் கொண்டான். ஸ்டே இந்த லவ்வ சொல்றதுக்குள்ளேயே உயிர் போயிடும் போல இருக்கு. நான் முதல்ல சக்திகிட்ட லவ்வ சொல்லி அவள பிக் அப் பண்ணி எங்கப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் செய்யறதுக்குள்ள தானே இழுத்து பேசிக் கொண்டிருந்தான் சாகர். தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்தவனே நெருங்கி வந்தான் கார்த்திக். என்னடா மச்சான், வழக்கம் போல லவ் ப்ரப்போஸ் ரிகர்ச்சலா? புலம்பிட்டு இருக்க தன்னந்தனியாக உளறிக் கொண்டிருந்தவனை கலாய்த்தான் கார்த்திக். போடா என்று சலித்துக் கொண்டான் சாகர். டேய் மச்சான், சக்திய பார்த்து அவகிட்ட உன்னோட லவ்வ சொல்லணும். அத விட்டுட்டு இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்தனா போற வர்றவங்க எல்லாம் உன்னை மெண்டல்னு நினைச்சிடுவாங்க. சீக்கிரம் சக்திகிட்ட லவ்வ சொல்ற வழியை பாரு. காலேஜ் முடிய இன்னும் 2 மாதம்தான் இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு சக்தியும் கிடைக்க மாட்டா. உன்னோட காதலை சொல்ல வழியும் கிடைக்காது என அறிவுரை கூறினான் கார்த்திக். அதுக்கு தாண்டா தைரியமே வரமாட்டேங்குது. அவகிட்ட சாதாரணமா பேசுறப்ப எல்லாம் நார்மலாதாண்டா இருக்கேன். பட்காதல சொல்லிடலாம்னு நினைக்கறப்ப மட்டும் கை கால் உதற ஆரம்பிச்சி வேத்து வேத்து ஊத்துதுடா சாகர். இந்த மாதிரி ஒவ்வொரு பசங்களும் லவ்வ சொல்ல ட்ரை பண்றப்ப குடத்தை வெச்சு வேர்வையை பிடிச்சாலே சென்னையில இருக்கிற தண்ணி பஞ்சம் தீந்திடும்னு சொல்லுடா சாகர். திரும்ப திரும்ப கலாய்த்தான் கார்த்திக். கலாய்த்த கார்த்திக்கை கோப பார்வை பார்த்துவிட்டு அமைதியானான் சாகர். டே கார்த்திக், அலைபாயுதே ஸ்டெல்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கறப்ப லவ்வ சொல்லிடட்டுமா என்று கேட்டான் சாகர். மணிரத்னம் மட்டும் இத கேட்டார்னு வெச்சுக்கோ என்று இழுத்தவன். சக்திய வேணும்னா ஷாலினி ரேஞ்சுக்கு இமாஜின் பண்ணலாம். பட் உன்னை எல்லாம் மாதவனா திங்க் பண்ண முடியாது. வேணும்னா நீ சொன்ன மாதிரி நானே ட்ரை பண்ணட்டுமா? அந்த படத்துல மாதவன் பேரு கூட கார்த்திக் தான் குறும்பாய் கேட்டான் கார்த்திக். நீ கிளம்புடா சாமி, கோடி கும்பிடு உனக்கு. காத்திருந்தவ பொண்டாட்டிய நேத்து வந்தவ தள்ளிட்டு போன மாதிரி நீ செஞ்சாலும் செஞ்சுடுவா. கையெடுத்து கும்பிட்டபடி சொன்னான் சாகர் சிரித்துக் கொண்டே. டேய் டேய், சீரியஸ் ஆகாதடா, சும்மா கலாய்ச்சேன். சரிவா, ட்ரெயின் கிளம்பப் போகுது. இன்னைக்காவது உன் ஆளுகிட்ட லவ்வ சொல்லிடு. 3 வருஷ முயற்சிக்கு இன்னைக்காவது முற்றுப்புள்ளி வை. கோபமாய் இருந்தவனை இழுத்துக்கொண்டு இரயிலில் ஏறினான் கார்த்திக். எலக்ட்ரிக் ட்ரெயினில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சாகரை முன்னதாகவே நிறுத்திவிட்டு அவனை விட்டு விலகி உள்ளே சென்றான் கார்த்திக். சக்தியிடம் காதலை சொல்லும் போதுதான் அருகில் இருப்பது நன்றாயிருக்காது என்பதை புரிந்து கொண்டவனாய் சாகருக்கு எதிர்ப்புறத்தில் சக்தி நின்றிருந்தாள். இந்த நேரத்தில் சென்ட்ரலில் இருந்து புறப்படும் எல்லா எலக்ட்ரிக் ரயில்களுமே நிரம்பித்தான் வழிகிறது. அந்த ரயில்கள் கல்லூரி மாணவர்களை நிரப்பியவாறும் அழுத்தியவாறுமே தினமும் பயணிக்கிறது. சாகரும் சக்தியும் எதிரெதிராய் மிகவும் நெருக்கமாய் நின்றிருந்தனர். இரயிலின் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஆரம்பத்திலும் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொள்ளும் அளவில் மட்டுமே இடைவெளியிருந்தது. ஒரு நிறுத்தத்தில் சாகர் சக்தியின் மீது விழுந்து எழுந்தான். சாரி சாரி சக்தி. கண்களில் ஒருவித பயமும் அவமானமும் சுமந்தபடி மன்னிப்பு கேட்டான். இட்ஸ் ஓகே சாகர் என்றபடி புன்னகைத்தாள் சக்தி. அசடு வழிய சிரித்தபடியே, இன்னும் 4 ட்ரெயின் விட்டா கூட சென்ட்ரல்ல கூட்டம் குறையாது. அதுவும் இந்த டைம்ல கூட்டம் குறையவே குறையாது. சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் எண்ணிக்கையை பற்றி கூறினான் சாகர். சென்னை தமிழகத்தின் தலைநகரம். அனைத்து மாவட்ட மக்களுமே இந்த தலைநகரை அலங்கரிக்கிறார்கள். பாஸ் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ், ஆட்டோ, கார், டூ வீலர்ஸ் என வாகனங்களின் வகைகள் பெருகிக் கொண்டே போகிறது சென்னையில். அப்போதும் இந்த கூட்ட நெரிசலை மட்டும் கட்டுப்படுத்த முடிவதில்லை. ஒவ்வொரு பஸ்ஸிலும், ட்ரெயினிலும், ஷேர் ஆட்டோவிலும் ஒருவர் மீது ஒருவர் இடித்துக்கொண்டுதான் பயணிக்கிறார்கள். இப்போது சக்தியும் சாகரும் இடித்துக் கொண்டது போல. அதுக்கு என்ன சாகர் செய்ய முடியும்? சென்னையில பாப்புலேசன் அவ்ளோ அதிகமாயிருக்கு என்று கூறினாள் சக்தி. சென்னையின் பாப்புலேசன் பற்றி இருவரும் தீவிரமாக விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பேச்சு உள்ளே இருந்த நெரிசலையும் இரயிலின் சடுகுடு ஆட்டங்களையும்
சிக்னல் சப்தங்களையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இருவரின் தீவிர பேச்சுகளை தொலைவில் இருந்து பார்த்தவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு கண்டிப்பா ட்ரீட் தான். தன்னுள்ளேயே சொல்லிக் கொண்டான் கார்த்திக். இறங்க வேண்டிய நிறுத்தத்தையும் கவனிக்காமல் பேசிக் கொண்டிருந்தான் சாகர். பெட்டியின் அந்த புறமிருந்த கார்த்திக் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு, வியர்வையை சிந்திக்கொண்டு, மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு, முட்டி மோதி சாகரின் அருகில் வந்து நின்றவன், டேய் மச்சான் இறங்கணும் என்றான் பெருமூச்சை விட்டபடி. சாரிடா, கவனிக்கவே இல்ல. வர்றேன் சக்தி. நாளைக்கு பேசலாம். இத பத்தி சக்தியிடம் விடைபெற்றுக் கொண்டு கார்த்திக்குடன் இரையிலை விட்டு கீழே இறங்கினான் சாகர். சாகர், ட்ரீட் இப்பவே வெக்கரியா? இல்ல நைட் வெக்கரியா என கார்த்திக் கேட்டான். எதுக்கு டா ட்ரீட்? எதுக்கு டாவா? அரை மணி நேரமா சக்திகிட்ட ரொம்ப தீவிரமா பேசிட்டு வந்தியே, எப்படியும் லவ்வ சொல்லியிருப்பியேங்கிற நம்பிக்கையிலதா கேட்டேன். பேசிட்டு வந்ததா? என்னோட காதல பத்தி எதுவும் சொல்லல. பட் we were discussing about a big chapter. சென்னையோட பாப்புலேஷன் பத்தி பேசிட்டு வந்தோம். பெருமிதமாய் கூறினான் சாகர். சென்னையோட பாப்புலேஷன் பத்தியா? டேய், நீ இந்த ஜென்மத்துல அவகிட்ட லவ்வ சொல்ல மாட்ட. சக்தி அவளோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் குடுப்பா. நீயும் கல்யாணத்துக்கு போயி வயிறு முட்டை சாப்பிட்டு 100 ரூபா மொய் எழுதிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க்கனு வாழ்த்திட்டு வா. சாகரை கடிந்து கொண்டான் கார்த்திக். கார்த்திக்கின் பேச்சால் ஒருவித பயம் சூழ்ந்து கொண்டது சாகரை. 3 வருடமாக உள்ளுக்குள்ளேயே வைத்து வளர்த்திக் கொண்டிருக்கும் காதலை உரியவளிடம் சொல்லத்தான் முடியவில்லை அவனால். பயத்துடனும் காதலுடனும் சக்தி பயணித்துக் கொண்டிருக்கும் இரையிலை திரும்பி பார்த்தான் சாகர். அவனது மூச்சுக்காற்று சக்தியை தொடர்ந்து சென்றது. அந்த காற்றுடன் சேர்ந்து நாமும் தொடர்வோம் சக்தியை. சக்தி இரையில் பெட்டியின் ஒரு ஓரத்தில் சற்று சரிந்தபடி சாய்ந்திருந்தாள். காற்றில் பறந்து கொண்டிருந்த அவளது கூந்தல் அவளின் காதுமடல்களில் ஏதோ சில்மிஷம் செய்தது. அந்த சில்மிஷத்தால் சினுங்கியவளாய், நாணம் கொண்டவளாய் தலையை குனிந்தாள். அவளது பாதங்கள் அவளின் வெட்கத்தை பார்த்து பூரித்துப் போனது. தாமரையின் இதழை ருசித்து, கங்கையின் நீரை அருந்தி, நிலவிடம் வரம் பெற்று வந்த தேவதையின் மகளாக காட்சியளித்தாள் சக்தி. 23 வயது நங்கை. கம்ப்யூட்டர் சயின்ஸ். பார்ப்பவரை மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்க்க வைக்கும் அழகு. பார்க்காமலா போவான்? சாகர் மட்டும் 4 வருடமாய் திரும்பி பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறான். இதோ ஒரு வழியாய் படிப்பே முடியப் போகிறது. ஆனால் இவனது திரும்பல்கள் எப்போது முடியுமோ? சாகரின் ஒவ்வொரு திரும்பலுக்கும் அர்த்தம் அவனுக்கு மட்டுமே புரிகிறது. சக்தியோ அதனுடைய அர்த்தம் புரியாததால் நட்பாய் ஒரு புன்னகையை அளிக்கிறாள். சக்தியை தொட்ட காற்றும், சக்தியை நினைத்த சாகரும் ஏக்கத்துடனேயே வலம் வருகிறார்கள் இன்று வரையில். இவர்களின் காதல் கதையை பாகம் 2 பார்ப்போம்.